இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கன்சீல்டாக இருந்தது இந்த லைனு. வாஷிங் மிஷினுக்கும் வாஷ் பேஷனுக்கும் வர லைனு 25 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டும்போது கன்சீல்டு போட்டிருந்தோம் டைல்ஸுக்கு உள்ள. ஆக்சுவலாக இந்த பைப்பை கலட்டி க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது. இந்த பைப் வந்து சோரோட்டி ஃப்ளான்ச் போட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். ஃப்ளான்ச் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பைப்ஸ், ஃப்ளான்ச் போட்டு சோரோட்டி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. அதில் இந்த பைப்பை கழட்டும் போது டேமேஜ் ஆயிடுச்சு உள்ள. எப்படின்னா அந்த டைல்ஸுக்கு உள்ள அந்த அழுக்கெலாம் இருக்குதுன்னு க்ளீன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற பிவிசி பைப்பு உடஞ்சிருச்சு. 25 இயர்ஸ் ஆன காரணத்தினால அது ஏற்கனவே ரொம்ப இதாகி போயிருக்கும் போல். பைப்பை கழட்டி க்ளீன் பண்ணும்போது உடஞ்சிருச்சு. ஸோ என்ன ஆகிட்டுன்னா, அதுக்கப்புறம் மேலே வாட்டர் டேங்க்லேருந்து வர்ற தண்ணி இங்கே பைப்பை அடைச்சி வச்சாலும் உள்ளே லீக் ஆகி அது அந்த வால் வழியாக லீக் ஆகி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் சீலிங்கு, அப்புறம் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இந்த ரூமை ஒட்டி தான் அந்த பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம் சீலிங்குக்கு எப்படி அந்த தண்ணி வந்துன்னு தெரில. கீழே வந்து அது பெட்ரூம் கீழே கிச்சன் சீலிங்லலாம் சொட்டடிக்க ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் இந்த லைன் வர்ற லைனை மெயினாக கட் பண்ணி அங்கே வெளிச்சோரில் இந்த வெண்டிலேட்டருக்கு அந்த பக்கம் வெளிப்பக்கம் சோத்தில் ஒரு வால்வு போட்டு விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் லைன் போடலான்னு சொல்லிட்டு ப்ளம்பர்கிட்ட சொல்லிவிட்டு, அப்புறம் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து செய்யலான்னு சொல்லிவிட்டு இப்போ இன்றைக்கி தான் வந்தாங்க. வந்த உடனே அந்த இதுலேருந்து ஓப்பன் லைன் எடுத்திருக்கோம். அந்த கட் பண்ணி போட்டு வால்வு போட்டிருந்த இடத்துலேருந்து ஒரு ஓப்பன் லைன் இப்படி எடுத்துகிட்டு வந்து, அது சோறுலாம் ட்ரில் பண்ண வேண்டாம் தேவையில்லாமல், நமக்கு டைல்ஸ்லாம் இருக்குது 3/4 அடி சோறு, அதனால் இப்படியே வந்து வெண்டிலேட்டரில் ஒரு கிளாஸ் ரிமூவ் பண்ணிடுவோம், லூவரை அப்படின்னு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஓப்பனாக கொண்டு வந்து அந்த லைனை கீழோடி அப்படி கொண்டு போய், இது வந்து அந்த வாஷ் பேஷனுக்கும் அது வந்த லைனு, வாஷ் பேஷன் லைன் ஓகே தான், பட் எனிவே மொத்தமாக தான் ரெண்டும் ஒரே இதில் தான் வந்தது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வாஷ் பேஷனே ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சு வாஷ் பேஷனில் தண்ணி வருது, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓப்பன் லைன் போட்டாச்சு. இதுவும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்து இப்போ இது திருக்கி தான் இருக்குது நம்ம வாஷிங் மிஷினுக்குள்ளே. இது வந்து இப்போ நிறைய பேர் வீடு கட்டுறவங்க எல்லாருமே கன்சீல்டு பண்ணி, இது 2000 கட்டும்போது இந்த மாதிரி டைல்ஸ், இப்போ இதை விட பெரிய டைல்ஸு மார்போனேட்டு நிலமும் ஓட்டுறாங்க. பட் யார் என்ன பண்ணாலுமே நீங்கள் உள்ளே போடுற லைன் என்ன குவாலிட்டியாக இருந்தாலுமே 20, 25, 30 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் உள்ளே ஏதாவது இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா லீக் ஆகுங்கும்போது ஃபுல் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் ஃபுல்லாக டைலை ரிமூவ் பண்ணிவிட்டு கன்சீல்டு லைனெல்லாம் பார்த்து உடச்சி எடுத்து திருப்பி கன்சீல்டு லைன் பண்ணி எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி பண்ணலாம். கன்சீல்டாகவே போட்டு புதுசாக ஃபுல்லாக டைல், அது ரொம்ப காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவ். நான் சிவில் இன்ஜினியர் இருக்கிறனால எனக்கு ஓரளவுக்கு இதை பற்றி தெரியுங்கிறதுனால சரி இப்போ இதை எப்படி எக்கனாமிக்கலாக பண்ணலாம், பர்பஸ் சர்வ் ஆகணும் அப்படின்னு ஓப்பன் லைனு ரொம்ப டேமேஜ் இல்லாமல் பட் குயிக்காகவும் வந்து பண்ணாங்க. ஆக்சுவலாக ஒரு ஹாஃப் டேயில் இன்றைக்கி முடிச்சிடுன்னாங்க, பட் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. நான் உடனே இன்னொரு நாள் பண்ணலாமான்னு நினச்சேன். இல்லை சார் குயிக்காக முடிச்சிடலாம் சார், 1 ஹவர் கூட ஆகாது அப்படின்னாங்க. ஒரு 11 மணிக்கு வந்தாங்க, ஒரு 12:30க்கெலாம் முடிச்சிட்டாங்க, ஒரு 1.5 மணி நேரத்தில். ஆனால் இஷ்யூ இது தான், நீங்கள் வந்து புது வீடு கட்டும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், கன்சீல்டாக பண்ணி எல்லாம் பிரமாதமாக தான் இருக்கும். பட்டு வருஷங்கள் ஆகும்போது அதில் இஷ்யூஸ் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுக்கணும். இல்லை விவரம் தெரிஞ்சு ஒரு இன்ஜினியர், கான்ட்ராக்டர், இந்த மாதிரி எலக்ட்ரீஷியன், ப்ளம்பர் யாராவது இருந்தால் தான் சார்ட் அவுட் பண்ண முடியும். இல்லைன்னா அது பெரியங்கிற ஒரியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இடபிள்யூசி இருக்குது. இடபிள்யூசிக்கு வந்து கன்சீல்டு தான் லைனு. இங்கே ஒரு டேப் இருக்குது, அதில் ஹேண்ட் ஷோர் மாட்டி வச்சுருக்கோம். இது வால் மிக்சர் மாட்டி வச்சுருக்கோம். இதுக்கு ஹீட்ரு லைன் வருது, கன்சீல்டு தான்.
ஷவர் லைன் வருது, எல்லாம் கன்சீல்டு. இப்போ ஜிஐ லைன் இருக்குது, ஹீட்டருக்கு வர்றது அப்படின்னா அது வந்து எப்படின்னா அது ரஸ்ட்டு உள்ளாகும். பிவிசி லைன் என்ன ஆகும்னா உள்ளே அந்த பாசி பிடிச்சி அந்த பிவிசி லைன் வந்து இதாகும், அந்த டயா வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஜிஐயில் அந்த துரு பிடிக்கிறதுனால அதோடைய டயா ரெடியூஸ் ஆகிட்டே ஆகும். எலக்ட்ரிக்கலோ ப்ளம்பிங்கோ எதுனாலுமே உங்களுக்கு வருஷங்கள் ஆகும்போது வேலை வரும், வேலை செய்கிறது கஷ்டம். ஆனால் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஒரு வீடு 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ. இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 92லலாம் ஒர்க் செய்யும்போது எனக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்தாங்க. அவங்க கூட இவங்க அசிஸ்டாலாம் வேலை பார்த்துருக்காங்க, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இப்போ அவங்க வீட்லேயுமே இந்த மழை நேரத்தில் நீர் கசிவாக இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும், வெதரிங் கோர்ஸில் பிரச்சனை இருக்கும், அதை பாருங்கள். என்ன பெயிண்டிங் பற்றி சொன்னேன், டேம் ப்ரூஃப் கோர்ஸு, இன்னர் பெயிண்டிங் அவுட்டர் பெயிண்டிங்கு, பிளாஸ்டரிங் என்ன எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அவங்களுக்கும் சில சஜஷன்ஸ் சொன்னேன். அவங்களுக்கும் வீடெல்லாம் கட்டுற ஐடியா இருக்குது, என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க அதை பற்றிலாம் சில விஷயங்கள். அதனால் பார்த்துக்கிடுங்க, உங்களுக்கும் வீடுகளில் இருக்கும் இஷ்யூஸு. இப்போ ரீசெண்டாக நான் பேசுகிறப்போ நிறைய கேள்விப்பட்ட வகையில் சிட்டி சைட்ஸு வந்து ரொம்ப நிறைய மக்கள் வசிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குதுன்னா நல்ல வேலை தெரிஞ்ச எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் யாரும் கிடைக்கிறதில்ல, கிடைச்சாலுமே ரொம்ப சார்ஜஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. இவங்க கொஞ்சம் ரீசனபிளாக தான் எனக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. மெட்டீரியல் சின்ன சின்ன மெட்டீரியலுங்கிறனால நான் அவங்களே கூட வாங்கிட்டு வாங்கணுமா, நல்ல பிராண்டாக வாங்கிருங்க, குவாலிட்டியாக வாங்கிருங்க, ஹை குவாலிட்டியாக வாங்கிருங்கன்னு. ரொம்ப போட்டு அதில் ஒன்றும் வராது. இப்போ இது வந்து மொத்தமாக அந்த ஒர்க் பண்ணதில் லேபர் மெட்டீரியல்லாம் சேர்த்து ஒரு 1500 rupees வந்தது. பட் மேபி ஒரு வாஷிங் மிஷின் லைன் வந்துருச்சு, வாஷ் பேஷின் லைன் வந்துருச்சு, கன்சீலர் வந்து டேமேஜ் ஆனதுக்கு ஒரு ஓப்பன் லைன் போட்டாச்சு, பெரிய எந்த இஷ்யூவும் வரல. ட்ரில்லிங் மிஷின் வச்சு அதை ட்ரில் பண்ணி கிளிப் போட்டு சேடில் போட்டு விட்டாங்க. நான் கூட கொஞ்சம் ஒரு ஈடாக தான் இருந்தது, டைல்ஸ் போட்டிருக்கோம், அதில் எப்படி ஓப்பன் லைன் சரியாக வருமா நமக்கு அப்படின்னு. ஓகே தான், ஒன்றும் இல்லை. ஓகே.